Good morning, friends. உற்சாகமான காலை வணக்கம். ஸோ வெல்கம் டு மார்னிங் மார்வல் கம்யூனிட்டி சேவர்ஸ் கிளப். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் தொடர்ந்து புக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் நம்ம கற்றுக்கிறது மட்டும் இல்லை, கற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கம். அதனால் நிறைய ப்ராக்டிசஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அந்த மணி அஃபர்மேஷன், பணம் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே முக்கியம், சரியா? அந்த செல்வந்தர் ஆவது, பணம் ஈட்டுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்ல நம்மளோட முக்கிய கடமை எது, நம்ம பொறுப்பு அது, சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறதுக்காக நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சரியா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் மனதை எப்படி பயன்படுத்திக்க போறோம், எப்படி நம்ம பிரபஞ்சத்திட்ட அதை கேட்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ரோண்டா பைரன் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தவறா நடக்குது, அல்லது நம்மள ஏதோ இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி, நம்மள மிஸ்யூஸ் பண்றாங்க, அல்லது ஒரு ஃபீலிங் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? யாரோ ஒருத்தர் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலேயே அது யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற அதுதான் ரெண்டு புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அஃபர்மேஷன், சரியா? ஸோ நம்ம லைஃப்ல அந்த செல்வத்தை அடையிறதுக்கு உண்டான விஷயம் சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க எவ்வளோ உணர்வுபூர்வமா ஆழமா நீங்க விதைக்கிறீங்களோ அப்படிதான் லைஃப்ல நமக்கு நடக்க போகுது, சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த பிரேயர். ஸோ இந்த பிரேயர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு உணர்வுபூர்வமா அதை நீங்க வச்சுக்கிறீங்களோ, உங்க மைண்டுக்கு எடுத்துட்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரப்போகுது, ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பிரேயர். அடுத்தது பிளெஸ்ஸிங் பிரேயர். நாளுக்கு நாள் செல்வம் என்னிடம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது, மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்திற்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து வந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு பிரேயர். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, முன்னோர்களோ, உறவினர்களோ தங்களையோ, தங்களது குடும்பத்தையோ, தங்களது முன்னோர்களையோ, தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். அடுத்து சக்ரா தியானம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலாதாரம். இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசனவாய்க்கும் நடுவில். நிறம் சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம்.
லம் லம் அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் வந்து ஆரஞ்சு. பிஜமந்திரம் வம் வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு வம் 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 அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேலே நிறம் மஞ்சள். இதோட பிஜமந்திரம் ரம் ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம் 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 அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி நிறம் பச்சை. பிஜமந்திரம் எம் யா இம் எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம் 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி. நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம். பிஜமந்திரம் ஹம் ஹா இம் ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் 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 அடுத்து ஆக்னா. நெற்றி பொட்டு. பொட்டு வைக்கிற இடம்.
நிறம் வந்து கருநீலம். பிஜமந்திரம் ஓம். ஓ இம் ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா. உச்சந்தலை, உச்சியில நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். பிஜமந்திரம் அவும். அவு இம் அவும். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹவும். இப்போ நார்மல் மூச்சு. மூச்சு நல்லா மெதுவாக இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்கள் உடம்பு எல்லாமே எப்படி ரிலாக்ஸ் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறதை வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்கள் உடல் முழுக்க பரவுறதை உங்களால் உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் உள்ளங்கையை வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்கள் கண்களில் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மாயாஜாலமாய் வேலை செய்யும் ஒன்று. சரியா? ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு தான் வந்து நமக்கு நம்ம செல்வத்தை பெருக்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கு அந்த நன்றி உணர்வு ஒவ்வொரு விஷயத்துல இருக்கணும் அப்படின்னு அந்த 10 கிராட்டிடியூட் நன்றி உணர்வு லிஸ்ட் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல் அந்த 10 லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 லிஸ்ட் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன இந்த 10 லிஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தொட்டு உணர்ந்த பொருட்கள். சரியா? நம்ம தினம் நம்ம தொட்டு உணர்ந்து நமக்கு உபயோகமாயிட்டு இருக்கிற அந்த பொருட்களை வந்து 10 அதுக்கு வந்து நம்ம நன்றி உணர்வு சொல்ல போறோம். ஸோ வந்து நம்ம அந்த டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அதை வந்து நான் அந்த வாசகங்கள்ல நீங்க எழுதிக்கிங்க. நான் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் அந்த 10 லிஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன் வேகமா. அதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கலாம். மறுபடியும் கூட அதை வந்து நீங்க எழுதிக்கலாம். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம ஒரு பெட்ஷீட் போத்திட்டு இருப்போம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லோ பெட்டில் வந்து படுத்துட்டு இருப்போம். ஸோ அது வந்து நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாத்ரூம் போவோம்.
போனோம்னா அங்க நம்ம ப்ரஷ் பண்றோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த நம்ம அந்த டூத் ப்ரஷ்ஷுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லலாம். அடுத்தது அந்த பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லலாம். பல்லு தேய்ப்போம், அதுக்கு அந்த பேஸ்ட் உபயோகம், அந்த பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆம், ஆம், நன்றி உணர்வு சொல்லலாம். அது குளிக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோப்பு யூஸ் பண்ணுவோம், ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி சொல்லலாம். ஸோ குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு துண்டு எடுத்து அது நம்ம உடம்ப வந்து நம்ம இது பண்ணிக்குவோம், அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றி சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம இன்னர் வேர் உள்ள நம்ம இது பண்ணக்கூடிய ட்ரெஸ் வந்து பண்ண ஆரம்பிப்போம், நம்ம இன்னர் வேர் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்குவோம், அதுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லலாம். சீப்பு அப்படின்னு ஒண்ணு வந்து நம்மள நம்மள மேம்படுத்திக்கிறதுக்காக சீப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நன்றி சொல்லலாம். லேடிஸா இருந்தா பொட்டு வைப்பாங்க, ஹேர் ஆயில் வந்து இது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நன்றி சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம தொட்டு உணர்ந்த பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எக்கச்சக்கமா வரும். பட் வந்து நம்ம காலையில எந்திரிச்சோன்னு முதல்ல பார்க்குற யூஸ் பண்ற அந்த 10 பொருட்கள் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அது வந்து லிஸ்ட் பண்ணிருங்க. ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ரைட்? ஸோ அடுத்தது அந்த மேஜிக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுவும் நம்ம பிளெஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ற அற்புதமான ஒரு விஷயங்கள். தினம் நம்ம ஆம், இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி படுக்கிறது நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம வந்து நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அந்த தம்ஸ் அப் வந்து கொடுத்துருங்க. சரியா? ஸோ அந்த மேஜிக் ஸ்டோன் எம்எஸ் அப்படின்னு வந்து கொடுங்க, கொடுத்துட்டு வந்து தம்ஸ் அப் கொடுத்துருங்க, அதை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா நீங்க மறக்காம பண்றதுக்காகவும் நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நன்றி உணர்வு. சரியா? ஸோ நம்ம அந்த பிளெஸிங்ஸ் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம்ம காமிச்சிட்டு இருக்கணும். அப்படி காமிக்கும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிளெஸிங்ஸ் வந்து நமக்கு இன்னும் அதிகமா வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அந்த நபருக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த உங்க 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 நன்றி உணர்வு வந்து நீங்க காமிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி அட்ராக்ஷனுக்காக நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அந்த 100 ருபீஸ் நோட் எடுத்துட்டு அதுல வந்து நீங்க வாழ்நாள் முழுவதும் கொடுக்கப்பட்ட பணத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய செல்வந்தர்கள், நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள். அவங்க வந்து பணத்தை எடுத்து அப்படி பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் ஃப்ளோ இருக்கு. பட் அதை அவங்க ரசிச்சு ரசிச்சு அந்த பணத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை வச்சுட்டு பண்ண போறோம், அதனால வந்து அதை அட்ராக்ட் பண்ண போறோம். ரைட்? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பணம் 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 அப்படின்னா பணம் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் இப்ப இருக்கிற உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்டபுளா சந்தோஷமா நம்ம எதை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு வந்து அப்கோர்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஹெல்த் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா வந்து பாருங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னா ஏழ்மையில பிறந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாரு, மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சு அவர் அவர் வாழ்க்கையில முன்னேறிட்டு போயிட்டே இருப்பார். சரியா? ஸோ சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு உழைப்பெல்லாம் போடுவாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணு கெட்டாத தூரத்துல தான் இருக்கும், எப்படியோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும், அப்படிதான் ஓடிட்டு இருக்கும். ஏன் இந்த ரெண்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒரு, அந்த டிஃபரன்ஸ் வந்து வருது. சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆம், ஆம், அதான் 2 பேர் அட் அ டைம்ல ஒரே தொழில் பண்ணா கூட ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா போயிடுறாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நொடிஞ்சு போயிடுறாரு. சரியா? ஸோ இது வந்து எப்படி நடக்குது? ஒருத்தர் பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாரு. சரியா? ஸோ எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் அந்த வெற்றிக்கும் அந்த அந்த நம்ம செய்ய போற முயற்சிக்கும் உள்ள வித்தியாசம், விடுபட்ட போன விஷயம் என்ன அப்படின்னு பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம முதலே பார்த்தோம். அதான் நன்றி உணர்வு. சரி, அந்த நன்றி உணர்வு யாருகிட்ட ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மேலும் 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 வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து போயிட்டே இருக்காங்க. சில பேருக்கு அந்த நன்றி உணர்வு நேச்சுரலாவே இருக்கும், அதை காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். சில பேர் வந்து அந்த நன்றி உணர்வை பத்தி ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ அது ஒரு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். ரைட்? ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அற்புதமான ரியலா நடந்த ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா ஒவ்வொரு விஷயம் வந்து நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு இதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா சேலம்ல இவர் வந்து பிறக்கிறார். ஒரு சின்ன குட்டி கிராமம். சரிங்களா? அவங்க அம்மா வந்து அம்மா இல்ல அவங்களுக்கு. ஸோ அவங்க பெரியம்மாட்ட தான் வளர்ந்துட்டு இருக்காரு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபேமிலி, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கா ஹோட்டல் அவங்களோட தொழில். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா வந்து இறந்துடுறாங்க. அப்புறம் அவங்க பெரியம்மாவோட வளர்ப்புல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ படிப்பு வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு.
படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலை, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன ஹோட்டல் அங்க வந்து வேலை செய்ய வேண்டிய ஃபேமிலி அந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் வந்து அங்க வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அவரோட வேலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீ கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கிறது அவரோட வேலை. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படியே 2 3 வருஷம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 4 வருஷம் அதே வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து அவர் கூட படிச்ச பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேற டவுனுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க கனவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவரு டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்காரு. என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்கு, நாம இப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் அவங்க அப்பாட்ட எல்லாம் வந்து கேக்குறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் அண்ணனும் என்ன பண்றாருன்னா, சரி நாங்க தான் இங்க இருந்து கஷ்டப்படுறோம், நீ என்ன பண்ற அப்படின்னா நீ கிளம்பி சென்னைக்கு போயிரு, சரியா? அப்படின்னு இருக்கிற கையில இருக்கிற பைசா எல்லாம் கொடுத்து அவர் என்ன பண்ணாங்கன்னா சென்னைக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அப்ப அவர் கிளம்பி போகும்போது அவரோட வயசு வந்து 13 வயசுல சென்னைக்கு வந்து பயணம் கிளம்பி வாழ்க்கையில நமக்கு எப்படியாவது சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வந்து போறார். சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா போகும்போது சொல்றாரு, நான் வந்து என்ன கனவோட போனேன் அப்படின்னா வெறும் பசியோட தான் வந்து நான் சென்னைக்கு வந்து போனேன். சரியா? கையில வந்து அவன் போய் அங்க போய் ஒரு வீடு எடுத்து தங்குற அளவுக்கு கூட என்கிட்ட பணம் இல்ல. சரியா? பட் வந்து நான் போனது வந்து ஒரு பசியை மட்டும்தான் எடுத்துட்டு வந்து சென்னைக்கு போனேன். சரியா? நான் போய் இறங்குன இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் மாதிரியான ஒரு இடமா இருந்தது. ஸோ அங்கே வந்து போய் டயர்டா இருந்து தூங்கிட்டேன் நானு. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நான் தூங்கின இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லி இது பண்ற ஒரு குடோன். சரியா? ஒரு ஹோல்சேல் கடை அது. சரியா? ஸோ அதாவது பலசரக்கு கடை. சரியா? ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேலா இருக்குது. இப்போ வந்து சென்னையில கோயம்பேடுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு இடம், அல்லது முன்னாள் கோயம்பேடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அங்க வந்து போய் இது பண்றாரு, ஒரு ஹோல்சேல் கடையில வந்து அப்படி இது பண்றாரு. சரியா? ஸோ அந்த கடை ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுப்பி ஏன்ப்பா இங்க படுத்துட்டு இருக்க, போ அப்படின்னு சொன்னா, இல்ல சார் நான் இப்படி வந்துட்டேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு டீ இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, இங்க வந்து நீ பணம் சம்பாதிக்கணும், இந்த மூட்டை மல்லி மூட்டை நீ பார்த்த சின்ன பையனா இருக்க, பெரிய மூட்டையெல்லாம் தூக்க முடியாது. அந்த மல்லி மூட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கம்மியா இருக்கும். அதனால வந்து நீ அந்த மூட்டையை வந்து எடுத்து வை, உனக்கு அது எவ்வளவு மூட்டை வைக்கிறியோ அதுக்கு வந்து உனக்கு பைசா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றார். ஓகே, வந்தோடனே உனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை சந்தோஷமா வந்து செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஆம், பணம் கிடைக்குது இல்லையா, ஏதோ ஒரு இதுக்காக பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலையை வந்து சந்தோஷமா பண்ண ஆரம்பிக்கிறார். பட் வந்து என்னன்னா அதுல வந்து அவருக்கு திருப்தியா இல்லை. பட் அந்த வேலையை அவருக்கு சந்தோஷமா காசு கிடைக்குதுன்னு செஞ்சா கூட அந்த அதுல வர்ற பைசா வந்து அவருக்கு பத்தல. சாப்பாட்டுக்கே வந்து அவருக்கு 3 வேளை சாப்பிடணும் இல்லையா, அந்த சாப்பாட்டுக்கு வந்து அவருக்கு பத்தல. சரியா? ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசனை பண்ணாருன்னா, நமக்கு தெரிஞ்ச வேலை ஹோட்டல் வேலை. சரியா? அதனால ஹோட்டல்ல ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து தொலைவி போறாரு. அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஹோட்டல்லே வந்து சாப்பிட போற இடத்துலயே கேட்கிறாரு. இது மாதிரி வந்து எனக்கு வேலை கொடுங்க, உனக்கு வேலை தெரியுமா, அல்ல இது மாதிரி நான் இது மாதிரி இதெல்லாம் கழுவிட்டு இருந்தேன், எனக்கு இந்த சப்ளையர் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நீ முதல்ல போயிட்டு அந்த இதெல்லாம் கழுவு, அதுக்கப்புறம் வந்து நீ ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இங்க வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, அந்த ஆம், கழுவுற வேலைக்கு வந்து அவரை அனுப்பிச்சு விடுறாங்க. அவர் போயிட்டு அந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து கழுவிட்டு இருக்காரு. கழுவிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதை வந்து அவ்வளவு அர்ப்பணிப்போட வந்து செஞ்சுட்டு இருப்பேன். அப்படி அந்த அந்த ஒரு நாள் ஃபுல்லா காலையில போய் நின்னேன் அப்படின்னா இடையில கொஞ்சம் நேரம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். மிச்சப்படி வந்து அது கழுவிட்டே இருக்கணும் அதே. சரியா? ஸோ அது கழுவிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கெமிக்கல்லாம் எடுத்து அதுல போட்டு சோப்பெல்லாம் போட்டு கழுவி 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 வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயந்தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செஞ்சாலே கையெல்லாம் அப்படியே விரைச்சு புடிச்சுக்குமா, அப்படி ஸ்டிஃபா நின்னுக்குமா. சரியா? ஸோ அதை வந்து இது பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சிருப்பாங்களா, சுடுதண்ணி அந்த சுடுதண்ணியில போயிட்டு கொஞ்ச நேரம் கையை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை வந்து திருப்பி நார்மலுக்கு வருமா. சரியா? அப்பதான் சாப்பிடவே முடியுமா அப்படி எடுத்து. அப்படி வந்து பண்ணிட்டு திருப்பியும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி 3 தடவை 4 தடவை தினம் அது மாதிரி ஆகும். சரியா? பட் வந்து நான் அதை வந்து எப்படி வேலை செய்வேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம நம்ம பொழப்பே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அதை சின்சியரா பண்ணுவேன். ஸோ அவங்களும் எல்லாருமே பாராட்டுவாங்க. நீ நீ வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கடா உன் வேலை அப்படின்னு வந்து எல்லாம் பாராட்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நான் அதை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்படியே ஒரு 2 வருஷம் போகுது. அவருக்கு வந்து அந்த அந்த காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த தண்ணியிலே நின்றுட்டு இருக்கனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்ல வந்து பாத்தீங்கன்னா சில இன்ஃபெக்ஷன்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த நகசுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது. அவர் கால்ல இருந்து அந்த விரல் நகத்தை எல்லாமே எடுத்துட்டாங்க.
சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத எடுத்துட்டு 1 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வேலைக்கு வர்றாரு. இப்போ வந்து அவரு கேட்கிறாரு. ஆம், அதாவது அந்த சேத்து புண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாரியான ஒரு 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 புண்ணு வந்து இதாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரு அந்த ஹோட்டல் முதலாளி பரவால்ல நீ வந்து இந்த சப்ளை வேலை வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கத்துக் குடுக்குறாங்க. அதான் வந்து அவரோட ட்ரீம் ஜாப் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ அந்த இதுல இருந்து இந்த சப்ளையர் ஆவணுங்கிறது அவரோட ட்ரீமா இருந்தது. ஸோ அவரு அந்த சப்ளையர் வேலைக்கு வந்து போறாரு. அத சின்சியரா பண்ணிட்டு இருக்காரு. அத எப்படி உணர்ந்து பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரு அதாவது காலையில இருந்து நைட் வரைக்கும் 8 மணிக்கு 9 மணிக்கு கடை சாத்துறாங்க, இல்ல 10 மணிக்கு சாத்துறாங்க அப்படின்னா, அந்த 10 மணி வரைக்கும் அவங்க வந்து அந்த ஆர்டர் எடுத்து எடுத்து அத குடுத்துட்டே இருக்கணும். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டயர்ட் ஆயிருவாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. சாயந்தரம் ஆக டயர்ட் ஆயிருவாங்க. அந்த டைம்ல யாராச்சும் கடைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களா, அந்த சப்ளையர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேபிள்ல வந்து அவங்க நம்ம டேபிள்ல வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள மறைச்சு நின்னுக்குவாங்களாம். தெரியாத மாரி. சரியா? அல்லது அங்க போய் உட்காராத மாரி ம அ இடம் விட்டா தானே போய் உட்கார முடியும். அத மறைச்சு நின்னுக்குவாங்களாம். அதனால அவங்க வந்து பக்கத்துல வேற எங்க காலியா இருக்குன்னா, அங்க போய் உட்காருவாங்களாம். சரியா? ஸோ இவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த டைம்ல வர்றவங்கள வந்து, இங்க வாங்கன்னு அவரோட டேபிள் கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சுட்டு, அவருக்கு வந்து கனிவா 2 வார்த்தை பேசுவாராம். சரியா? "சார் உங்களுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க. சுடு தண்ணி குடுக்கட்டுமா? அல்லது கூலிங்கா வாட்டர் வேணுமா? நார்மல் வாட்டர் வேணுமா?" அப்படின்லாம் கேட்டுட்டு, அவருக்கு வந்து சப்ளை பண்ணுவாராம். சரியா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர்ட்ட 2 வார்த்தை பேசிட்டு அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த டிப்ஸ் ரூ. 5 எனக்கு சேர்த்து குடுத்துட்டு போவாங்க. அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஏன்னா மத்தவங்க வந்து சப்ளை பண்றதுக்கே தயாரா இல்ல. இவரு அந்த டைம்ல வர்றவங்கள நல்லா கவனிச்சு இது பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து டிப்ஸ் வந்து குடுத்துட்டு போவாங்களாம். ரைட்? ஸோ இதெல்லாம் அந்த நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்னும் பாருங்க. அவர் எவ்வளவு நன்றி உணர்வோட ஒவ்வொரு இதுலயும் இருந்திருக்காரு. எப்படி அவரோட ஒர்க்க ஹானஸ்ட்டா பண்றாரு அப்படிங்கிறத வந்து பாருங்க. அவர் வந்து அ பண்றாரு. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படி அப்படி கிடைச்ச காச வந்து அவருக்கு அவரு சொல்றாரு, "நான் ரொம்ப சிக்கனம். அதிகமா வந்து செலவே பண்ண மாட்டேன். அந்த காசு வந்து அப்படியே நான் சேர்த்து வைக்கணும், சேர்த்து வைக்கணும். அப்புறம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அத சேர்த்து வைக்கணுங்கிறது ஒரு ஆசை. காசு அப்படியே அப்படி ஒவ்வொரு டிப்ஸும், ஒவ்வொரு இதுவும் வந்து எங்க அதிகமா கிடைக்கும், அதிகமா கிடைக்கும்னு பார்த்துட்டே இருப்பேன் நானு. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி வர்றவங்கள வந்து அந்த சிறப்பா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால வந்து என்னன்னா, என்னோட பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல ரொம்ப எப்பவுமே ஒரு பிரியமா இருப்பாரு. சரியா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அத பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் பைசாவும் எனக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பைசா மத்தவங்கள விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா கிடைக்கும். அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் ஆ ஓகே. ஸோ அம் அ சரி லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கே, நாம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து தோணுது. நமக்கு தான் வந்து அந்த ஹோட்டல் தொழில் வந்து தெரியும் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுவண்டியில அ ஒரு கடை போடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. சரியா? ஸோ ஏன்னா அந்த மார்க்கெட் இருக்கிற ஏரியா, அப்புறம் நெறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ அங்க போட்டோம் ஒரு தள்ளுவண்டியில வச்சு ஒரு இது பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு முதல்ல அந்த ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த ஹோட்டல்ல பிரியாணி பிரியாணி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் அவர் ஊர்ல இருந்தப்போ பண்ண இதுல வந்து பிரியாணி வந்து நல்லா செய்வாங்க. அந்த அவங்க ஹோட்டல்ல அந்த பிரியாணிக்கு ஃபேமஸ். சரியா? ஸோ அதனால அந்த பிரியாணி கடை போடலாம். தள்ளுவண்டியில அப்படின்னு முடிவு பண்றாரு. அதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 அவர் கையில இருக்கு. சரியா? ஸோ வந்து ரூ. 6,000 வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தள்ளுவண்டி எடுத்து அதுல ம அ தேவையான பொருட்கள வாங்கி, செஞ்சு அத எடுத்து கொண்டுட்டு போறதுக்கு உண்டான பணம் பத்தாது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணும்போது, மதுரையில ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. சரியா? ஸோ அவரு அவர் ஊர்ல இருந்தவரு. அவர் மதுரையில போய் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு அவரு நல்லா இருக்காரு. சரியா? அவர்ட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. எனக்கு வந்து கொஞ்சம் பணம் குடு அப்படின்னு சொல்லிட்டு. அவரு எவ்வளோ குடுக்குறாருன்னா, ஒரு ரூ. 8,000 குடுக்குறாரு. சரியா? ஸோ மொத்தம் ஒரு ரூ. 14,000 வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு அந்த வண்டி கடைய வந்து ஆரம்பிக்கிறார். சரியா? ஸோ ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு அவரு அம் எங்க ஊர்ல நாங்க அந்த பிரியாணி போட்டப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அந்த பிரியாணி. அந்த ஃபார்முலா எனக்கு தெரியும். பட் வந்து அந்த டைம்ல இவரு இவரு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, 1991 இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பிரியாணி இதுல இருந்தப்போ. 1995ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாசுமதி ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவருக்கு வந்து தெரிய வருது. சரியா? ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் போட்டு பிரியாணி பண்ணோம் அப்படின்னா, அந்த வாசனை இன்னும் அதிகமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இதுல என்ன பண்றாருன்னா, அந்த அவங்க ஃபேமிலியோட டேஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தள்ளுவண்டி தான் ஆனா. ஆனா அந்த பக்கம் அந்த அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அந்த வாசனை சும்மா சுண்டி இழுக்கும். சரியா? அவங்க வந்து சாப்பிடாம போகவே முடியாது கிராஸ் பண்ண. அந்த அளவுக்கு வந்து இப்படி இருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த அந்த வியாபாரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா நடக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வந்து கடை வச்சேன் அப்படின்னா 7, 7:30க்கெல்லாம் எல்லாமே தீந்துரும். சரி, அந்த அளவுக்கு வந்து வேகமா அது வந்து நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இங்கேயே வந்து இது பண்ணிட்டு இருக்கியே, நீ வந்து ஒரு கடை போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பெரிய பெரிய விஐபி எல்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. சரியா? ஸோ ஒரு கடை போடலாம்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இவர் வந்து சீட்டு போட்டிருப்பாராம். சரியா? ஸோ அந்த வர்ற பணத்துல வந்து ஒரு சீட்டு போட்டு சேமிப்பு பண்ணிட்டே இருக்காரு. ஸோ எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் சரி கடை ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றாரு. சரியா? அந்த கடை ஆரம்பிச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 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 இதுக்கு வந்து வாடகை வாடகை கொடுத்தாச்சு. அந்த இதெல்லாம் பண்ணியாச்சு. கடைக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. சரியா? ஸோ என்னடா பேர் வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவர் ஊர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இப்படியே இருந்தா வந்து நீ எங்கள மாரி ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா வந்து நீ நல்லா வரணும்டா வரணும்டா, அவங்க அண்ணனும் அதே மாதிரி சொல்லிட்டே இருப்பாராம். சரியா? ஸோ அதனால வந்து நீ நீ வந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்புறம் அவங்க கையில இருந்த காசெல்லாம் குடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ரைட்? ஸோ அவங்க 2 பேரும் வந்து அவங்க தானே காரணமா இருக்காங்க. அப்புறம் அப்பப்போ பத்தல அப்படின்னாலும், இவரு சென்னையில இருக்காரு அப்படின்னாலும், அங்கிருந்து காசு அனுப்பிச்சு விடுவாங்களாம். ரைட்? ஸோ அதனால வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்பா பேர் வந்து ராமலிங்கம். அண்ணன் அண்ணன் பேர் வந்து ராஜு. சரியா? ஸோ அதனால அம் அவர் சொல்றாரு. இது ஆக்சுவலா நடந்தது வந்து ஒரு இன்டர்வியூல கோபிநாத் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. அதுல நடந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ரிலேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இத வந்து எடுத்து வச்சேன். ரைட்? ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அம் அப்படி கன்ஃப்யூஸ் என்ன பேர் வைக்கணும்னு பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு இது தோணுச்சு. உடனே வந்து அந்த 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 போர்டு இது பண்ற இடத்துல, அந்த ஃப்ளெக்ஸ் போர்ட் பண்ற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன பேருன்னே தெரியாம போய் அங்க உட்கார்ந்துருக்கேன். அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவங்க 2 பேரு இப்படிலாம் ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்க பேர்லயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்ரா பேனர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் வச்சாருன்னா, ஆர்ஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போடு பேரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடிச்சாராம். ரைட்? ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆர்ஆர் பிரியாணி அப்படிங்கிற ஒரு இது. அந்த ஓனரோட ஸ்டோரி தான் நாம பார்த்துட்டு இருந்தது. ஸோ அவர் இன்டர்வியூ பண்றாரு. சரி நீங்க வந்து எப்படி எவ்வளவு முதலீட்டுல ஆரம்பிச்சீங்க? எவ்வளவு இதுல ஆரம்பிச்சீங்க? அப்படின்னு கேட்டப்போ அவரு சொல்றாரு, முதல்ல வந்து இந்த தள்ளுவண்டியில 5 கோழி. அந்த 5 கோழி வந்து வாங்குவேன். அந்த 5 கோழிக்கு உண்டான பிரியாணி வந்து நம்ம செஞ்சு, அதத்தான் கொண்டுட்டு போய் நானு சேல் பண்ண ஆரம்பிப்பேன். சரியா? ஆரம்பத்துல அதான் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது 20 அ டெய்லியும் 20 கோழி அளவுக்கு அது வந்து வளர்ந்தது. அதுக்கப்புறம் 50 வந்து வளர்ந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2000 கோழி. சரியா? 2000 கோழி வந்து நானு டெய்லி வந்து இது ப்ராசஸ் பண்ணி அந்த பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். 23 பிரான்ச் இருக்கு. ரைட்? ஸோ 19 வீடு வச்சிருக்கேன் நானு. 19 வீடு வாங்கியிருக்கேன். 7 கார் வச்சிருக்கேன். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னோட இது வந்து இப்படி ஆச்சு. பட் ஸ்டார்ட்டிங் எவ்வளோ இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த 5 கிலோ அப்படிங்கிறதுல வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே ரொம்ப சிக்கனமா அந்த அந்த 5 கிலோ பிரியாணி இது பண்ணப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படிலாம் சிக்கனமா இது பண்ணிட்டு பணத்தை சேமிக்கணுமோ, அப்படி வந்து இது பண்ணுவேன். பார்சல் கேட்டாங்க அப்படின்னா, அந்த கட்டி குடுக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த நூல் கூட வாங்க மாட்டாராம். அந்த நூலே இல்லாம அத மடிச்சு அது பிரியாதாம். சரியா? ஸோ அந்த பிரியாத மாரி அத வந்து கட்டி குடுப்பாராம். சரியா? ஸோ நமக்கு தேவை அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கத்துக்க முடியும். எப்படி அத கத்துக்கிட்டீங்க? அப்படி யார் சொல்லிக் குடுத்தாங்க? அப்படின்னு அப்படி இல்ல சார். என்னால நூல் வாங்குறதுக்கு அந்த பைசா அல்லது போய் வாங்கிட்டு வர முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானே கத்துக்கிட்டேன். எப்படி மடிச்சா அது பிரியாம வருமோ, அந்த மாரி வந்து நான் இது பண்ணி குடுப்பேன். அது வந்து பிரியவே பிரியாது அது. சரியா? ஸோ என்னோட கடைக்கு அதுவே வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கும். நெறைய பேர் அத ரசிச்சு சொல்லிட்டு போவாங்க. சரியா? நூலே கிடையாது. ஆனா பார்சல் கட்டி குடுப்பேன். அப்படின்னு வந்து சொல்லுவார். ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வறுமைக்காக கட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை, இந்த வறுமைக்காக அந்த பார்சல் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ். ஸோ 21 வயசுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 21 வயசுல வந்து யார் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தள்ளுவண்டியில அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண, ஹெல்ப் பண்ண வந்த ஒரு லேடி, ஒரு பொண்ணு. சரியா? ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரம்லாம் கழுவி குடுப்பாங்க. அப்பப்ப சின்ன வேலையெல்லாம் செஞ்சு குடுப்பாங்க. ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன யோசனை பண்ணாரு அப்படின்னா, இந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா, சம்பளம் குடுக்க வேண்டியதில்ல. ரைட்? ஸோ வந்து அது போக நமக்கு எல்லா வேலையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ. சரியா? நமக்கும் நம்ம வியாபாரத்த எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால வந்து என்ன பண்ணலாம்னா, இவங்கள கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, நமக்கு லைஃப் லாங் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறார், அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். சரியா? ஸோ வந்து அப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்த அந்த லேடி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூல அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சின்சியரா அவ்வளோ சின்சியரா வேலை செய்வாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து போவாங்க. இப்ப கூட பாருங்க ஃபேக்டரில இருக்காங்க.
சரியா? ஸோ நீ ஏமா இப்படி பார்த்துட்டு இருக்க, எல்லாம் அவங்கள பார்த்துக்குவாங்க, நீ போய் தூங்க, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ வந்து இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 கோழி ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஃபேக்டரியோட ஓனர் ஆயிட்டாங்க அந்த லேடி. அந்த ஃபேக்டரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2000 கோழி ப்ராசஸ் பண்ணி பிரியாணியா மாற்றணும் அப்படின்னா அது அப்கோர்ஸ் பெரிய ஃபேக்டரியாக தான் இருக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியோட ஓனராக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ரைட்? ஸோ வந்து அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் இந்த உழைப்பு தான் சார் கடவுள். சரியா? கடவுள் வந்து நம்மள பார்த்துட்டு இருக்காரு. நீங்க எவ்வளவு உழைப்பு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிளஸிங்ஸ் வந்து கொடுப்பாரு. சரியா? ஸோ என்னோட நான் இங்க உயர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உழைப்பு வந்து காரணம். அவ்வளோ சின்சியரா வந்து நான் என்னோட உழைப்பு போட்டேன். அதனால தான் வந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கடை வச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் அவர் கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சர்ச் அல்லது சர்ச்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடை அந்த அதுல தான் கடை ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி கடை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் இருந்து வந்து சில ஆர்டர்லாம் வந்து கொடுப்பாங்களாம். சரியா? ஸோ வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்னு வந்தது அந்த சர்ச்சில் இருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து சிறப்பாக இருந்ததுனால டேஸ்ட் எல்லாம் நல்லா இருந்ததுனால தொடர்ந்து எங்கிட்டயே அந்த ஆர்டர் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த சர்ச்சுக்கு வர்றவங்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச்சில் இருந்து வந்த ஆர்டரும் அடுத்தடுத்த பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பெரிய ஆர்டரா வந்து வர ஆரம்பிச்சது. சரியா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு காரணம். என் கடைக்கு இப்போ வந்தீங்கனாலும் ஒரு பக்கம் வந்து முருகர் போட்டோ இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஜீசஸ் போட்டோ இருக்கும். சரியா? ஸோ ஒவ்வொரு கடையிலயும் அந்த 2 போட்டோவும் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்? ஸோ வந்து இந்த ஸ்டோரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இப்போ நம்ம ரோண்டா பைரன் நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு மாயாஜாலமாய் வேலை செய்யும் ஒன்று. சரியா? ஸோ இதையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி இது பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் விட இன்னொரு கனெக்ஷன் நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு ஒரு ஆள் வருவாரு. சரியா? அவர் தான் நம்ம நம்ம திருவள்ளுவர். ரைட்? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை, அவர் சொல்லாத விஷயங்களே இல்லை, அவர் தொடாத இதே இல்லை. சரியா? ஒவ்வொன்றிலையும் அந்த அந்த சயின்டிபிக்கா இது வந்து எப்படி அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா 2 வரியில சொன்ன அற்புதமான அற்புதமான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம திருவள்ளுவர். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இன்பம் விளையான் வினை வினை விளை விளை ஒரு நிமிஷம் அரேஞ்ச் வினை விளைவான் இன்பம் விளையான் வினை விளைவான் தன்கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூண். அதாவது தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகிறவன் தன்னை சூழ்ந்துள்ள சுற்றத்தார் நண்பர்கள் நாட்டு மக்கள் ஆகிய அனைவரின் துன்பம் துடைத்து அவர்களை தாங்கும் தூணாக இருப்பான். சரியா? வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவான் அப்படிங்கிறது தான் இதோட இதுக்கு இதுக்கு அந்த விளக்கம் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி. ரைட்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்படி லைஃப்ல யார் அந்த நன்றி உணர்வும் அப்புறம் அந்த அந்த அவங்க சின்சியரா அந்த ஒர்க் பண்றதும் யார்கிட்ட இருக்கோ அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரோண்டா பைரன் நம்ம இதுல வந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ அதான் அந்த நன்றி உணர்வு இல்லாம நிரந்தரமான ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமற்றது அப்படிங்கிறதான் அவங்க 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 சொல்ற ஒரு விஷயம். ஸோ வந்து ஓகே. ஸோ நம்ம அந்த பிரபஞ்ச விதி பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வு தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் தொடர்ந்து சக்சஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு உண்டான அந்த 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 பிரிட்ஜ். சரியா? ஸோ அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறத நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு ஜாப் ஆகட்டும், சரியா, நம்ம வருமானம் பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம நன்றி உணர்வு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி உணர்வு நான் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் தாங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஜஸ்ட் தேங்க்ஸ் வந்து பத்தாது. அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது உணர்வு பூர்வமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அப்படி அந்த உணர்வு பூர்வமான நன்றி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சக்சஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அந்த நம்ம ஜாப்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அந்த ஒரு 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 ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அதுல பல பேர் இருப்பாங்க, பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம வந்து அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா தான் அந்த ஒவ்வொரு இடம் வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸிங்ஸ் வந்து கொடுக்கும்
அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவங்க அந்த பஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலயும் சொல்றது யாருக்கு வந்து அவங்க ஜாப்ல அந்த நன்றி உணர்வோட செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான அந்த சக்சஸ் வந்து கிடைக்கும். யார் வந்து அவங்க நன்றி உணர்வு இல்ல, ரொம்ப கடுகடுப்பா சிடுசிடுப்பா இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலும் மேலும் அது அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறது அவங்க சொல்லிட்டு இருக்கிற விஷயம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்றதை விட தெரிஞ்சோ தெரியாமோ அந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி நன்றி உணர்வு அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. நீங்கள் உங்கள் வேலை குறித்து நன்றியுடன் இருக்கும்போது நீங்கள் தானாகவே உங்க வேலையில் அதிக உழைப்பை கொடுப்பீர்கள். சரியா? ஸோ உங்களுக்கு அந்த நன்றி உணர்வு அப்படின்னு நீங்க செய்யற விஷயத்துல இருந்தது அப்படின்னா உங்களோட ஒர்க்கு அதிகமா இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அந்த ஆர்ஆர் பிரியாணி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாத்தீங்கன்னா அப்படிங்க அதிகமா கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பணத்தையும் அதிகமான வெற்றியும் நீங்க அதிகரிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ நீங்க நன்றி உணர்வை கொண்டிருக்கவில்லை என்றால் நீங்கள் குறைந்த உழைப்பை தான் கொடுப்பீர்கள். சரியா? நம்ம செய்யற வேலையில வந்து அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம செய்யற வேலையை வந்து கம்மியா தான் இருக்குமா. சரியா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த நன்றி உணர்வு இருந்ததுன்னா நீங்க சின்சியரா இருப்பீங்க. நன்றி உணர்வு உங்களுக்கு அதுல இல்லை அப்படின்னா அதை நீங்க சின்சியரா செய்ய மாட்டீங்க. அப்படின்னு நீங்க சின்சியரா செய்யல அப்படின்னா அதுக்குண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறதுதான் வந்து இவங்க சொல்ற விஷயம். சரியா? சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் பணம் மட்டும் இல்ல, மகிழ்ச்சியும் வந்து உங்களுக்கு இருக்காது. சரியா? அந்த பிரச்சனை அப்படிங்கிற நினைக்கிற விஷயம் அது அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறதான் அவங்க அவங்க சொல்ற விஷயம். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி உங்களுக்கு வந்து அந்த நன்றி உணர்வு இல்லை அப்படின்னா உங்க வேலையோ தொழிலோ அப்படியே தேக்கம் அடைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது கடைசியில என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரழிஞ்சு போறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு ஜாப்ல இருக்கீங்க. அங்க வந்து நீங்க தான் பாஸ். சரியா? அந்த உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. சரியா? பட் வந்து அந்த ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சரியா வேலை செய்யல. அந்த ஸ்வீப்பர் ஒழுங்கா கூட்டல. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து சரியா செய்ய மாட்டேங்கிறாரு. சரியா? இவர் வந்து அது பண்ணல, இவர் இது பண்ணல, அல்லது நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படின்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து அந்த எண்ணங்கள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நாம மட்டும்தான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம செய்யற வேலைக்கு உண்டான பணம் நமக்கு கிடைக்கல. இதை யாரும் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம இங்க பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து அப்படியே அனுப்புறீங்க. உள்மன உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அதை அப்படியே போடுறீங்க. அதுக்குண்டான வேலையை வந்து அது செஞ்சிடும். நீங்க சின்சியரா வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட உங்களோட எண்ணங்கள் என்ன அப்படின்னா வேற யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுக்குண்டான வேலையை வந்து அவங்க செய்யல. சரியா? சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்கல. சரியா? அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து பிரபஞ்சம் வந்து அதை வந்து அப்படியே தான் ஏத்துக்கும். சரியா? அப்படியே உங்களுக்கு திருப்பி பல மடங்கா கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்க வேலை போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க 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 கேட்டது நீங்க உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள அனுப்பிச்ச விஷயங்கள் எல்லாமே அவங்க செய்யல, இவங்க செய்யல, அவங்க நல்லா இல்லை, இவங்க நல்லா இல்லை, இதனாலதான் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க தான் என்ன பண்றீங்கன்னா வளர்த்துறீங்க, மேலும் மேலும் வளர்த்துறீங்க. அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாப்ல இருந்து உங்களை தூக்கி எறியறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை வந்து கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஜாப்ல இருந்து வெளியே அனுப்பிச்சதுக்கு அந்த கம்பெனியோ இவங்களோ காரணம் இல்லை. நீங்க முதல்ல இருந்து வளர்த்துக்கிட்டது தான் உங்க மைண்ட்ல போட்டுக்கிட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வியாபாரம் அப்படித்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி நீங்க குறைய கண்டுபிடிச்சு அந்த குறையவே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியாபாரமோ உங்களோட வருமானமோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குறை இல்லாம அவங்ககிட்ட வந்து ஒரு 10% குறை எல்லாருமே இருக்கு. யாரும் பர்ஃபெக்டா இருக்கிற மனிதர்கள் உலகத்திலே இல்லை. பட் அந்த மிச்சம் இருக்கிற 80% 90% அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு வந்து நீங்க திருப்தி ஆயிட்டு நீங்க பிரமாதமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த 10 பேரும் வந்து பார்த்து இன்னும் பிரமாதமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குறை அப்படிங்கறத வந்து நம்ம உங்க 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 கஸ்டமர் ஆகட்டும் அல்லது வந்து உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து எந்த குறையும் கண்டுபிடிக்காதீங்க. சரியா? ஒரு பிளஸ்ஸிங் நன்றி உணர்வை மட்டும் கொடுத்துட்டுருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது பெரிய லெவல்ல வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற எல்லாரும் அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க அந்த ஆர்ஆர் பிரியாணி ஓனரை யோசனை பண்ணி பாருங்க. ரைட். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஸ்க்கு நன்றி உணர்வோட இருந்தாரு. அப்படி அந்த வேலை கொடுத்தவங்களுக்கு நன்றி உணர்வோட இருந்தாரு. சரியா? ஸோ பாத்திரம் கழுவி கொடுக்க வந்த அந்த லேடிக்கு நன்றி உணர்வா இருந்தாரு. அவங்க ஒய்ஃபா அவரை மாத்திக்கிட்டாங்க. சரியா? ஸோ அப்படி அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறது வந்து அந்த உணர்வு பூர்வமா நீங்க எப்படி அதை வந்து இது பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்து நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, உங்க குழந்தைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு இருக்காங்க.
அப்படிங்கும் போது கூட உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா அப்படி வச்சுக்கோங்க. இந்த காரணத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க படிப்பு வந்து கெடுது, இந்த காரணத்தினாலதான் என்னால வந்து இதெல்லாம் பண்ண முடியல, இது வந்து இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து சரியா கவனம் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வச்சுக்கவே வேண்டாம். சரியா? சோ அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதைத்தான் நீங்க இருக்கிறீங்க. ரைட்? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ, சரியா, என்ன இருக்கோ அதை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதுக்கு உண்டான இதை மட்டும் திங்க் பண்ணுங்க. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வேணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரியா? சோ வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு மேல ஒரு பாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்துட்டு நம்மள வந்து நம்ம இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு வேலை வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சின்சியரா செஞ்சுட்டு இருப்போம். சரியா? சோ நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக தான் எப்பவுமே வந்து நம்ம ஒரு 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 இது வந்து பண்ணுவோமா, ஒரு வேலையை வந்து செய்வோமா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயம். சரிங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராட்டு. சரியா? சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் நம்ம ஒரு வேலையை வந்து செய்வோம். டேய் இது நீங்க சபாஷ் நீங்க நல்லா செஞ்சீங்க அப்படின்னு இது பிரமாதமா செய்றீங்க. இப்ப வீட்டுல சமையல் செய்யறாங்க அப்படின்னா நீங்க சமையல் நல்லா செய்றீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்காக வந்து அதை செய்வாங்க. ரைட்? சோ வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்குள்ள பையன் ஸ்கூலுக்கு போகணும், 8 மணிக்கு அவனை வெளியில அனுப்பணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 மணிக்குள்ள அவங்க முன்னாடி எந்திரிச்சு அத்தனை வேலையும் செஞ்சு அந்த ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கணும். எல்லாருக்கும் வந்து அந்த டிஃபன் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்குள்ள செய்யணும். சரியா? சோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு பயம். போகல அப்படின்னா லேட் ஆயிரும். அதனால அதுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் வரும். சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே அந்த ரிவார்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்காகவும் அப்புறம் அந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெண்டு விஷயத்துக்காக தான் ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரிவார்ட் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா சக்சஸ் அப்படிங்கறது வந்து இருக்கும். சரியா? எனிவே அந்த பயம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம செஞ்சு முடிச்சுட்டா கூட இந்த வேலையை சின்சியரா வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ரைட்? நம்ம செய்யற வேலையை அந்த நன்றி உணர்வோட நம்ம செய்யணும் அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க. அப்படி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மள யாராச்சும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி செய்வோம். சரியா? சோ நம்ம ஒரு பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம், சரியா, பாஸ் என்ன பண்ணுவார், நீங்க செய்யல அப்படின்னா கூப்பிட்டு திட்டுவார். சரியா? அப்படி யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, 24 மணி நேரம் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதான் நான் முதல்லயே சொன்னேன், இந்த இது செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மள யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க அல்லது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்போ வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல. என்ன சொல்லுவோம்? எல்லாம் அவன் பாத்துக்குவான், எல்லாத்தையும் நடக்கிறத பார்த்துட்டே இருக்கான். சரியா? அவன் வந்து பாத்துக்குவான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா அதுதான் நடக்குது. சோ எல்லா எல்லா விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அது வந்து நம்ம நம்ம பிரபஞ்சம் கண்காணிச்சிட்டு இருக்கு. அதுக்குண்டான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு. ரைட்? சோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு உங்களுக்கு மேல இருக்கிற ஒரு பாஸ் என்ன பண்றாரு, அல்லது உங்க ஜாப்ல அல்லது உங்க பிசினஸ்ல உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 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 நோட் புக்கும் ஒரு பேனாவும் வச்சுட்டு என்ன பண்றாருன்னா நீங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்றீங்க அப்படின்னு நோட்ஸ் எடுத்துட்டே இருக்காரு. ஸோ அவர் நோட்ஸ் என்ன எடுக்கிறாரு அப்படின்னு நீங்க என்ன வேலை செய்யறீங்கிறதுல முக்கியமே இல்லை. நீங்க செய்யற வேலையில எவ்வளவு நன்றி உணர்வு இருக்கு. சரியா? ஸோ அந்த நன்றி உணர்வோட செய்றீங்களா, அதை சந்தோஷமா செய்றீங்களா? சரியா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஹானஸ்டா இருக்கீங்களா, உங்க பாஸ் உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆனஸ்டா இருக்கீங்களா, உங்க கஸ்டமருக்கு நீங்க ஆனஸ்டா இருக்கீங்களா, நன்றி உணர்வோட இருக்கீங்களா? சரியா? சோ அதாவது நீங்க செய்யற வேலையில அவங்கள ஏமாத்தாம உங்களையும் ஏமாத்தாம, சரியா, சோ அப்படி உங்களோட வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா சரியா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? சரியா? சோ அப்படிங்கிறவர் வந்து அவங்க அவங்க நோட்ஸ் அவங்களை கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க உங்க வேலையை எப்படி செய்வீங்க? சோ அப்படி அப்படி வந்து நீங்க அவர் வந்து அப்படி லிஸ்ட் எழுதிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க ஆபீஸ் போய் திறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு ஆபீஸ் திறக்கணும். எத்தனை மணிக்கு நீங்க திறக்கிறீங்க? அப்படி திறக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மனநிலையில அந்த ஆபீஸ் திறக்கிறீங்க? அப்பா நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நேரமா வந்துட்டு இன்னைக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்க போகுது அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு பாசிட்டிவா ஒரு இது வந்து அவர் வந்து நோட் பண்ணிக்குவார். சபாஸ், இவர் வந்து கரெக்டா திங்க் பண்றாரு அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய வேலைகளை வந்து கரெக்டா இது பண்றீங்க. அவங்க கரெக்டான டைமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்காக நன்றி சொல்றீங்க. சரியா? அப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயம் அப்படி நன்றி உணர்வோட அர்ப்பணிப்போட செய்றீங்களா அப்படின்னா அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அவர் எழுதிக்குவார். சரியா? இவர் வந்து இதை செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாள் முடிவுல, சரியா, சோ நீங்க எவ்வளவு உங்க நன்றி உணர்வு லிஸ்ட் அதுல வந்து அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த செல்வம் பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நன்றி உணர்வோட லிஸ்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இருக்கவே இருக்காது. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு வர செல்வமும் அப்படிதான் இருக்கும். ரைட்? சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு
அந்த கண்ணுக்கு புலப்படாத ஒரு நபர் நம்மளை வந்து எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதை நம்ம உணர்ந்து நம்ம வேலையை சின்சியரா செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட வருமானம், வாய்ப்புகள், வேலை தொடர்பான வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு, சரியா, இப்படி எல்லா அம்சங்களையும் வந்து நாம கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து அந்த நம்ம ஜாபோ பிசினஸ்க்கோ அங்கே போனோம்னா எப்படி அந்த நன்றி உணர்வு கொடுக்கறது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க அந்த நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு டேபிள் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு சேர் இருக்கும், சரியா. ஸோ வந்து அதுக்கு எப்பவாச்சும் நம்ம நன்றி உணர்வோட இருந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம முதல்ல நன்றி உணர்வு, சரியா, கம்ஃபர்டபுளா உட்காந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறதுக்காக. அது போக நம்ம இங்க வேலை செய்யறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கலாம், சரியா. ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அங்க இருந்துட்டு இருக்கும், சரியா. ஒரு ஏசி இருக்கலாம், ஒரு ஃபேன் இருக்கலாம், சரியா. ஸோ இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னு உங்களை நேரம் மிச்சம் பண்றதுக்கு உண்டான நிறைய சாஃப்ட்வேர் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வந்து அது இருக்கலாம். ஸோ அப்படி உங்களை நேரத்தை மிச்சம் பண்றதுக்கு, நீங்க ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், சரியா. இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்ன விஷயமெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும், சரிங்களா. ஸோ உதாரணத்துக்கு நீங்க அப்படின்னா பேங்கோட இது வந்து உங்க சப்போர்ட் வந்து இந்த இருக்கும், அந்த பேங்க்குக்காக நன்றி இருக்கணும், சரியா. ஒருத்தர் பணம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்க வாங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வோட தான் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பணம் அந்த ஃபீலிங் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 100 ரூபா நோட்ல எடுத்து அந்த ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்க பணம் வாங்கும்போது அந்த ஃபீலிங் நன்றி உணர்வு இருக்கணும். அந்த பணம் வந்து தொட்டு பார்த்து அந்த ஃபீலிங்கோட அந்த இதை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் அந்த நன்றி உணர்வோட, அந்த ஃபீலிங்கோட, இதெல்லாம் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, எப்படி எல்லாம் நம்மளை வந்து இது இது நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க போய் இப்போ உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இன்னைக்கு உண்டான மாயாஜால பிராக்டிஸே அதான், சரியா. ஸோ வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் உதவுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உதவிட்டு இருக்கு, சரியா. அப்படி உதவக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து அந்த நன்றி அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும், சரியா. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு எதை குறித்து, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கம்ப்யூட்டர், இந்த லேப்டாப் குறித்து நன்றியுடன் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோட வேலையை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்கி கொடுக்குது, நான் பில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. நான் கையில் உட்காந்து பில் போட்டுட்டே இருந்தேன்னா எவ்வளவு டைம் எடுத்துக்கும், சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு தட்டி விட்டேன் அப்படின்னா பில் வந்து பிரிண்ட் ஆகி கொடுத்தது. இது வந்து எனக்கு அவ்வளவு என்னோட வேலையை வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கு, அதுக்காக நன்றி. அப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாக்குற உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா யோசனை பண்றீங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த நன்றி உணர்வு, நன்றி 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 நன்றி, இந்த 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 குறித்து எனக்கு நன்றி, அது உணர்வு பூர்வமா வந்து எழுதணும், சரியா. ஸோ அப்படி உங்க லிஸ்ட் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல அந்த சக்சஸும், அதுக்கு மேல வர்ற உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பதவி உயர்வும், அதுக்கு உண்டான சக்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாயாஜாலமா வந்து நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க, ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம் இல்லை, சரியா. ஸோ இந்த நன்றி உணர்வோட மாயாஜால விளைவுகள் தான் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு நமக்கு திரும்பி வருது, சரியா. யார் யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அதிகமா வச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அது மிக மிக அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா வந்து சொல்ல வந்த விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்த்த அந்த ஸ்டோரி, அந்த ஆர்ஆர் பிரியாணியோட ஓனர், ஆக்சுவலா ஒரு பேர் வந்து நான் இங்க நோட் பண்ண மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஓகே, நான் நாளைக்கு சொல்றேன். அதே சரி, அந்த நோட்ஸ் எடுத்த டைரி வந்து அது பக்கமா இருக்கு, ரைட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சக்சஸும் தற்செயலா நடக்கிற விஷயங்கள் இல்லை, சரியா. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த நன்றி உணர்வு தான் மாயாஜாலமா வேலை செய்யுது. அதுக்கு உதாரணம் தான் நம்ம பார்த்த அந்த ஆர்ஆர் பிரியாணியோட ஓனரோட அந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சரியா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்ம 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 எல்லாருக்குமே அந்த சக்சஸ் அப்படிங்கிறது வேணும், வெற்றி அப்படிங்கிறது வேணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து வேணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய காரணமா இருக்கிற விஷயங்கள் அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை உணர்வு பூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப்ல வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த மார்னிங் மார்வல் கம்யூனிட்டியில நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, சரியா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 7 சக்கராஸ் வந்து பண்ணணும். இந்த 7 சக்கராஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது, சரிங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின டீடைல் ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கு. அது வந்து உங்களுக்கு மறுபடியும் வரும். அந்த டைம் கன்ஸ்டன்ட்னால இருக்கு, அல்லது வந்து சண்டே
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் அதிகமாக எடுத்துட்டு அதை பற்றியான விளக்கம் வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய அந்த ப்ரேயர், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா நம்ம ஆள் மனதுக்குள்ள அந்த விஷயங்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா பதிக்கிறோம். அப்புறம் அதுக்கு உண்டான ஆக்ஷனையும் வந்து நம்ம போட வைக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம அந்த சக்சஸையும் அச்சீவ் பண்ண வச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட குறிக்கோள். சரியா? ஸோ தொடர்ந்து தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்ம வரக்கூடிய இதில் வந்து நம்ம அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மார்னிங் மார்வல் செஷன் வந்து நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட்? ஸோ இதோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற உங்களோட நன்றி உணர்வு என்ன, அதை வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து உங்களுக்கு இன்னைக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன நடக்குது, என்ன நினைச்சிட்டு இங்க உள்ள வந்தீங்க, இங்க பார்க்கும்போது என்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த மேஜிக் ராக் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது அது வந்து இன்னும் நாங்க தினம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் அது, ரைட்? எங்க பெட் சைடு வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். படுக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு வந்து அதை ப்ரே பண்ணிட்டு தான் இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காக இது பண்ணிட்டு தான் வந்து நாங்க படுப்போம் அது, ரைட்? ஸோ வந்து அதையும் வந்து நீங்க தொடர்ந்து தொடர்ந்து அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நமக்கு நம்ம காமிக்கணும். நம்ம நன்றி உணர்வு வெளிப்படுத்தும் போது தான் அதுக்கோட பவர் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க யாருக்கு உங்களுக்கு யார் இந்த கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், ரைட்? ஸோ வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஜிக் ஸ்டோன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேஜிக் எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு தம்ஸ் அப் வந்து கொடுங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி இந்த இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள், சரியா? இதை வந்து நீங்க இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க, நான் உட்காந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டேன் அப்படின்னா அதாவது நீங்க எங்க எங்க போய் சொல்லணும், உங்க ஆபீஸ்லயோ நீங்க எங்க அந்த பணம் சம்பாதிக்கிறீங்களோ எங்க இது பண்றீங்களோ அந்த இடத்துல போய் உட்காந்து தான் இதை வந்து நீங்க பண்ணணும் இன்னைக்கு, ரைட்? ஸோ இது வந்து லிஸ்ட் நீங்க எவ்வளவு பெருசா வருதோ அவ்வளவு செல்வங்களை இருக்க போறீங்க, அவ்வளவு விஷயங்கள் பாசிட்டிவா பார்க்க போறீங்க. இம்மீடியட்டா நடக்கிறது பார்ப்பீங்க இன்னைக்கே. சரியா? இது நீங்க எப்ப எழுதி முடிக்கிறீங்களோ இன்னைக்கே இப்பவே அந்த செகண்ட்ல இருந்து நீங்க அதை வந்து உணர ஆரம்பிக்க முடியும். அதோட வேலையை வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ நீங்க எவ்வளவு நன்றி உணர்வை காமிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்படி நீங்க முடிச்சிட்டீங்க, அதை எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க நன்றி உணர்வை யாருக்கு காமிக்கணும், யார் வந்து இதை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அந்த நன்றி உணர்வு வந்து காமிக்கணும். இது வேலை செய்யல அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம பார்த்தோம். சரியா? அந்த நன்றி உணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வேலை செய்யாம போறதுக்கு உண்டான காரணங்கள், ரைட்? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதும் இதை செய்ய வைக்கிறதும் அதை அச்சீவ் பண்ண வைக்கிறதும் தான் நம்ம மேஜிக் மார்னிங்ல நம்ம தொடர்ந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம எல்லா சக்ஸஸையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க நன்றி உணர்வை அந்த ப்ராக்டிஸ்ல வந்து காமிங்க. அதே மாதிரி யார் இங்க உங்களுக்கு அதை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க திருப்பியும் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து அந்த தம்ஸ் அப் கொடுக்கறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு அதிகமா காமிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்படி காமிச்சவங்க எல்லாருமே அந்த நிறைய இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட் மோனியல் நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம். சரியா? வரக்கூடிய இதில் வந்து அந்த டெஸ்ட் மோனியல் நிறைய வந்து பார்க்க போறீங்க. சரி, அதுவும் சண்டே இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷன்ல வந்து இந்த ப்ரேயர் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமிங் நம்ம கன்ஸ்டன்ட் இருக்கு, பத்தலை. சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பேசணும் அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் ஆயிரும். அந்த 5 மினிட்ஸுமே வந்து இங்க யூஸ்ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சண்டே நம்ம வந்து அதுக்கு தனியா ஒரு இது பண்ணிட்டு அன்னைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு செஷன்ல இன்னும் ஒரு அடுத்த நன்றி உணர்வு என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். பை.